தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய தொகுப்பானது இயேசு ஜனங்களிடம் பேசிய வார்த்தைகள். இயேசு மக்களுக்கு சொன்ன பல வார்த்தைகளையும் போதனைகளின் அவை கருத்துக்களாகும். அவை அன்பு, மன்னிப்பு, கடவுளின் ராஜ்யம், நம்பிக்கை மற்றும் சேவைகளாகியவை வலியுறுத்துகின்றன. முக்கிய போதனைகள்: கடவுளையும் பிறரையும் அன்பு செய்து, பிறரையும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மன்னிப்பு: மற்றவர்களை மன்னிக்கும்படி இயேசு போதித்தார். அதன்படி நாம் பிறரை மன்னித்தால் கடவுள் நம்மை மன்னிப்பார் என்று கூறினார். மலை பிரசங்கம். மலை பிரசங்கத்தில் ஏழைகள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதிக்காக பசி தாகம் உள்ளவர்கள், மனதுருக்கம் உள்ளவர்கள் மற்றும் சமாதானம் செய்பவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு கூறினார். பொன்விதி: மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவீர்களோ அப்படியே நீங்களும் அவருக்கு செய்யுங்கள் என்று இயேசு போதித்தார். கவலைப்படாதீர்கள்: உலகத்தில் இருக்கும் பொருட்கள் பற்றி கவலைப்படாதிருங்கள். முதலில் கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று இயேசு கூறினார். பணிவும் சேவையும் ஒன்றாய் செய்ய முடியாது. இயேசு தன் சீடர்களுக்கு அடிமைகளை கழுவி பிறருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று போதித்தார். தன்னை பின்பற்றுகிறவர் தன் சிலுவைகளை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று கூறினார். உகமைகளின் வார்த்தை. காணாமல் போன ஆட்டின் உகமை. கடவுளின் இரக்கம் மற்றும் தொலைந்து போன மனிதனை தேடும் அன்பை பற்றி எடுத்துரைக்கிறது. விமாக உகமை கடவுளின் அன்பையும் மன்னிப்பையும் எடுத்து காட்டுகிறது. நான் ஒளியாவே இருக்கிறேன். நானே உலகத்திற்கு ஒளியாவே இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்து இருப்பான் என்று இயேசு கூறினார். உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானே. உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவனோ மரித்தாலும் உயிர் பிழைப்பான் என்று அவர் கூறினார். நானே திராட்சைச் செடி, நீங்களோ அதின் கிளைகள். இந்த வார்த்தையானது பல நூற்றாண்டு காலமாக பலருக்கு நல்வழியாக வாழ்வின் நோக்கத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் கடவுளின் அன்பின் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றன. ஜெபம். அன்பே உருவான இறைவா, இதோ உன்னுடைய தூய்மையான வார்த்தைகளை எடுத்துரைக்க எனக்கு ஒரு சிறிய வாய்ப்பை கொடுத்த தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அனைத்து மக்களினுடைய ஆத்துமாவை நீர் பரிசுத்தமாக மாற்றியருளும். அவர் குணங்களையும் குணாதிசயங்களை நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அனைவருடைய உள்ளத்தில் உன் தூய்மையான வார்த்தைகள் போய் சேரட்டும். தந்தையாகிய தேவனே, எங்களுக்காக தன்னுடைய ஒரே மகனாகிய இயேசுவை இந்த உலகத்திற்கு நீர் அனுப்பினீர். உன் பரிசுத்த வார்த்தைகளை அவர் பிரசங்கிக்க அவரை நீர் உன் ஆவியாலே நிரப்பினீர்.
அவ்விதமே ஆண்டவரே, இதோ உன்னுடைய இந்த தூய்மையான வார்த்தையை பிரசங்கித்த இந்த வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தாலே அனைவருடைய உள்ளத்தில் இறங்கட்டும். பரலோக தகப்பனே, நீர் ஒருவரையும் கைவிடாத தேவனாய் இருக்கிறீர். உன்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அனைத்து மக்களுடைய உள்ளங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். தந்தையாகிய தேவனே, உன்னை நீர் அன்பு செய்வது போல மற்றவர்களையும் நீர் அன்பு செய்வீராக. நானே திராட்சை செடி, என்னை விட்டு நீர் விலகி போனால் அதில் ஒன்றும் பெறாது என்று வார்த்தைகளாலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தூய்மையான அன்பை நாங்கள் காண்கிறோம். பரலோக தகப்பனே, இதோ இந்த வேளையில் இதோ இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய உள்ளத்தை நீர் ஆட்கொள்வீராக. நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து ஆண்டவரே, அவர்கள் வாழக்கூடிய கிருபையும் தகுதியும் அவர்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, அவர் தேவைகள் எவ்விதமாயிருந்தாலும் அதை நீர் அவர்களுக்கு பெற்றுத் தருவீராக. தந்தையாகிய தேவனே, இதோ உலக மக்களையும் அவர்களினுடைய தேவைகளும் தாங்கள் அறிந்திருக்கிறீர் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களுடைய கோரிக்கைகளை நீ நிறைவேற்றுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தை நீர் தந்தருளும். உன் வாக்கு தத்துவத்தாலே ஒருவருக்கு ஒருவர் அன்பு செய்யும்படி அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய மனக்கண்களை நீர் திறந்தருளும். தந்தையாகிய தேவனே, உன் ஒரே மகனான இயேசுவை எங்களுக்காக கொடுத்தீரே, இதோ எங்களையும் தங்களுக்காக நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த ஜெபத்தை கேட்கிற அனைத்து மக்களையும் உன் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து இரட்சித்து உன் தூய்மையான அன்பான அருளான கிருபையான உன் மகிமையை அவர் மேலே ஊற்றியருளும். ஒருவரையும் கைவிடாமல் காத்து அச்சித்தருளும். ஆமீன்.